ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எம்டி அரே டிக்ளேர் பண்ணிட்டோம். இதுக்குள்ள வேல்யூவை போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல இதுக்குள்ளார போயிட்டு நம்மளாம் வேல்யூவை டைப் பண்ணுவோம். அப்படி இல்லாம அரேக்குள்ள ஒரு எலிமெண்ட்டை போடுறதுக்காக ஸ்பெசிஃபிக்கா ப்ரீடிஃபைன்டாக ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடு தான் புஷ். எலிமெண்ட் இப்போ நான் அரேக்குள்ள புஷ் பண்ணி காட்டுறேன். நம்ம என்ன வேல்யூ அதுக்குள்ள புஷ் பண்ணணுமோ அந்த வேல்யூ கொடுக்கணும். நான் இப்போ 8 புஷ் பண்றேன். இப்போ நம்ம புஷ் பண்றதுக்கு முன்னால பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், புஷ் பண்ணதுக்கு அப்புறமும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்காக நான் 2 தடவை பிரிண்ட் பண்றேன். ஒன்னு புஷ் மெத்தடை கால் பண்றதுக்கு முன்னால, இன்னொன்னு புஷ் மெத்தடை கால் பண்ணதுக்கு பின்னால. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். புஷ் பண்ணதுக்கு முன்னால பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு எம்டி அரேவை தான் காட்டுனது. இப்போ நம்ம 4வது லைன்ல மறுபடியும் இந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த அரேக்குள்ள போட நினைச்ச வேல்யூ 8 ஆனது புஷ் ஆகி இருக்குது. அதாவது அந்த வேல்யூ அசைன் ஆகி இருக்கு அரேக்குள்ள. இப்போ அகைன் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 2வது லைன்ல கொடுத்திருந்த எம்டி அரேவை பிரிண்ட் பண்ண சொன்னதை இப்போ நம்ம எடுத்துட்டோம். இதனால எந்த மாற்றமும் வராது. மறுபடியும் இந்த கோடை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன ஆகும்னா, நம்ம முதல்ல இந்த எம்டி அரேவை பிரிண்ட் பண்றதுக்காக கொடுத்த கன்சோல் லாக் இல்லாம கடைசியா நம்ம கொடுத்துருக்கிறதுனால அந்த அரேக்குள்ள 8வது நம்பர் பாஸ் ஆகி அதோட வேல்யூ எம்டி அரேக்கு கீழே இருக்க 8 வேல்யூ மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். பாருங்க 8 வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்ததா ஒரு வேல்யூவையும் புஷ் பண்ணி பார்க்கலாம். நாம 10 புஷ் பண்ணலாம். இந்த லைன் தேவையில்லாம இருக்கு, நல்லா அழிச்சிடுறேன். இந்த அரேக்குள்ள 2வது எலிமெண்டான 10 புஷ் ஆகி இருக்கு. நம்ம இப்ப புஷ் பண்றது எல்லாமே கடைசியில தான் போய் சேரும். ஒருவேளை நம்ம கொடுக்குற வேல்யூ ஃபர்ஸ்ட்ல போய் சேரணும்னா அதுக்கு நீங்க புஷ்ங்கிற மெத்தடை யூஸ் பண்ணாம இன்ஸ்டெடா ஷிஃப்ட்ங்கிற மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல ஒரு எலிமெண்டா 7 ஆட் பண்ணலாம். சாரி, அந்த மெத்தட் ஷிஃப்ட் இல்ல, அன்ஷிஃப்ட். ஷிஃப்ட்ங்கிற மெத்தட் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் இருக்க எலிமெண்ட்டை எடுத்துரும். அதுக்கு நம்ம ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண தேவை கிடையாது. இப்போ நம்ம அன்ஷிஃப்ட் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்ல நம்ம 7 வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். ஷிஃப்ட் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்க எலிமெண்ட்டை டெலீட் பண்ணலாம். ஒரு டைம் இந்த ஷிஃப்ட் மெத்தடை கால் பண்றேன். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, ஷிஃப்ட் மெத்தடை கால் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்ல இருந்த எலிமெண்ட் 7 டெலீட் ஆகி பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட்டை நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. நம்ம லாஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டை டெலீட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம பாப் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். 6th லைன்ல பாப் மெத்தட் எழுதுறேன். இப்போ இது லாஸ்ட்ல இருந்த எலிமெண்டான 10ஐயும் எடுத்துருச்சு.